டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுடைய அப்கமிங் மூவிஸ்ல ஒண்ணுதாங்க ஐரா. இந்த படம் பாத்தீங்கன்னா வர 28 அன்னைக்கு ரிலீஸ் பண்றதாக பிளான் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஐரா படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியால செம்ம வைரல் ஆனிச்சு. படத்துக்கான எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகப்படுத்துச்சு. ஸோ 2 கெட்டப்ல பாத்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை காமிச்சிருந்தாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வில்லேஜ் சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட் ஒரு மாடர்ன் கேர்ள் மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ படத்துல பாத்தீங்கன்னா டூயல் ஆக்டா இல்ல படம் பாத்தீங்கன்னா ஒரு பேய் சம்பந்தப்பட்ட படமா, ஒரு ஃபிளாஷ்பேக் போய் ஃபிளாஷ்பேக்ல நயன்தாரா மாதிரி இன்னொரு ஆள் இருந்து அந்த மாதிரியான படமா இருக்குமா அப்படின்ற மாதிரி டீசர் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த எல்லா கொஸ்டினுக்கும் பதிலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பல ஆன்சர்ஸை கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் பொண்ணாக இருக்காங்க. ஸோ அந்த மாடர்ன் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பர்சனுங்க. ஸோ மீடியாவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டால் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ரவர்ஷியாக நிறைய விஷயங்கள் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இதிலே பேசியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஃபேக்காக அந்த பேய் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கிரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான டைலாக் பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு கோஸ்ட் ரிலேட்டட் படம் தான் அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ கலையரசன் மற்றும் யோகி பாபு இவங்க 2 பேரும் இந்த படத்தில் லீடில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை சர்ஜுன் கேஎம் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதை, அதாவது ஹீரோ நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சாங்கன்னா அந்த கதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டான ஒரு கதையாக தான் இருக்கும். அப்போ இருக்க கதையை தான் செலக்ட் பண்ணி நடிப்பாங்க. ஸோ அந்த வகையில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அந்த ஐரா படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வெயிட்டான ஸ்டோரியாக இருக்கும். நயன்தாரோட கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது மீடியா பர்சனாக இருக்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரிலேட்டட் வீடியோஸ் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோஸ்ட் ரிலேட்டடான ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நயன்தாரா இருக்காங்க. ஸோ ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லையும் இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நயன்தாராவையும் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஐரா படத்துக்கான கதை சுறுசுறுப்பாக தான் போகும் அப்படின்றத இந்த ட்ரெய்லரே நமக்கு கன்வே பண்ணிருச்சு. ஸோ வர 28ஆம் தேதி இந்த ஐரா படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் இந்த படத்தை பிக்ஷனில் பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.